வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல் ஓட்டிங் வந்து ஓப்பன் ஆயிரும். அன்அஃபிஷியலாக லைவில் வந்தாவே ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் இடத்தில் வந்து அர்ச்சனா தான் இருக்காங்க. பட் ஓவரால் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 64,642 வாக்குகள் இருக்குது. அதில் அர்ச்சனா மட்டுமே 41.61%, 27,000 வாக்குகள். ஸோ அர்ச்சனா எப்பப்பெல்லாம் நாமினேஷனில் வராங்களோ அவங்க தான் அந்த போலையே லீட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டு போகிறாங்கன்றது கிளியராக தெரியுது. வேற லெவலான அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் இருக்குன்றது கரெக்டாக இருக்குது. ஏன் அர்ச்சனா கீழே விசித்திரா இருக்காங்க, அது கீழே ஒரு 6 பேர் இருக்காங்களே, அந்த 6 பேரோட ஓட்டுகளை சேர்த்தா கூட, ஓட்டுகளை சேர்த்தாலும் சரி பர்சன்டேஜ் சேர்த்தாலுமே சரி, அர்ச்சனாவை நெருங்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல அர்ச்சனா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு ராணி மாதிரி கெத்தாக இருக்காங்க அப்படின்றது சொல்லிக்கலாம். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விசித்ரா 27.65%, 17,875 வாக்குகள். ஸோ போன வாரம் வந்து விசித்ரா 55% இருந்தாங்க. பட் அர்ச்சனா கூட வரும்போது விசித்ராக்கு அர்ச்சனாவை விட கம்மியாக தான் ஓட்டுகள் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அர்ச்சனாக்கும் விசித்ராக்குமே ஒரு 10,000 வாக்குகள் டிஃபரன்ஸாக இருக்கும். போன வாரம் நிறைய இடத்துல விசித்ராவோட குரல் தான் அதிகமாக கேட்டுது. அர்ச்சனாவை கம்பேர் பண்ணும்போது விசித்ராவோட குரல் தான் அதிகமாக கேட்டுது. பட் அந்த ஏஜில் விசித்ரா இவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேம் விளையாடுறதே பெரிய விஷயங்க. ஸோ அந்த அளவுக்கு செகண்ட் பொசிஷன் இருக்காங்கன்னா அதுக்கே ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கலாம். மூணாவது இடத்துல மணிச்சந்திரா 6.65%, 4,300 வாக்குகள். மணிச்சந்திராக்குன்ற மாதிரி இருக்குங்க. இந்த வாரம் மணி வந்து பேசுகிற விதம் மாயாக்கெல்லாம் எதிர்த்து பேசுகிற மாதிரி இந்த வாரம் போன வாரமே ஓப்பன் ஆகிட்டாரு. மணியோட கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படின்றது பார்க்க முடியுது கண்குளிராக. ஸோ அதுக்காக ஓட்டுகள் விழுந்து தானே ஆகணும். அடுத்து ரவீனாவோட கேம் பிளே. ஸோ போக ஃபஸ்ட்டை விட இப்போ ரவீனாவோட உண்மையான முகம் நிறைய இடத்துல வெளியே தெரியுது மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.23%, 4,030 வாக்குகள். கிட்டத்தட்ட 270 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குது மணிக்குமே ரவீனாவுக்குமே. பட் இப்போ ரவீனா பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மக்களுக்கு கடுப்பாகும். நிறைய இடத்துல கொளுத்தி போட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ற மாதிரி நாரதல் வேலை, விஷ பாட்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதை வந்து இப்போ கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது தெரிய வரும். குறிப்பாக அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க இன்றைக்கி லைவில். ஸோ மக்கள் எல்லாம் 1 hour எபிசோட பார்த்துட்டு போடுறாங்க, மற்றபடி இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இன்னும் 24 மணி நேரம் லைவ் ஓடிட்டு இருக்குன்னு நினப்புது இல்லை போல இருக்குது. இதெல்லாம் பார்க்காம அவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் லைவை பார்த்தா உனக்கு என்ன ஆகுமோன்றது தெரியலமா எனக்கு. அடுத்ததா பூர்ணிமா 4.89%, 3,160 வாக்குகள். கிட்டத்தட்ட ரவீனாக்கும் பூர்ணிமாக்கும் 1000 வாக்குகள் இருக்குது. பட் பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் இருக்குங்க, ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராவோ 4.37%, 2,828 வாக்குகள். பிராவோக்கெல்லாம் யாருங்க ஓட்டு போடுறான்றதே எனக்கு தெரியல மக்களே. துபாய் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க போல இருக்குது. அந்த பிராவோ சார்ந்து எதனா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தெரிகிற மாதிரி என்ன பண்ணாருன்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு. வீட்டுக்குள்ளே இருந்து என்னத்தை பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியல. அவருக்கு ஓட்டு எப்படி விழுதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்ததான் மாயா 4.35%, 2,800 வாக்குகள். ஸோ ஆர்ஜே பிராவோக்கும் மாயாவுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-20 வாக்குகள் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. பட் மாயா வந்து பல நாள் வந்து அந்த அர்ச்சனாக்கு எதிராக வந்து ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இப்போ தானே நாமினேஷன் வந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த எதிர்ப்பலை கிளியராக தெரியுது. மாயாவுக்கு வந்து எந்த அளவுக்கு மக்கள் இடையில் ஒரு வேறுபாடு, அப்புறம் அந்த அதிர்வு, இதெல்லாம் கிளியராகவே தெரியுது அப்படின்றது பார்க்க முடியுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்ஷயா 4.23%, 2,737 வாக்குகள். ஸோ மாயாக்கும் ஒரு பக்கம் அக்ஷயாவுக்குமே ஒரு 70 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அக்ஷயா வந்து போன வாரமும் மிஸ் ஆகிட்டாங்க, இந்த வாரம் மிஸ் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷஃபில் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. பூர்ணிமா, மாயா, அப்புறம் ஆர்ஜே பிராவோ மற்றும் அக்ஷயா, இந்த 4 பேர் வந்து ஷஃபில் ஆகிட்டே இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வாக்குகள் மாறிக்கிட்டே இருக்க போது. இந்த வாரம் இந்த 4 பேரில் யார் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மோஸ்ட்டாக அக்ஷயா அண்ட் ஆர்ஜே பிராவோ தான் எலிமினேட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி என்னோட கணக்காக இருக்குது. ஏன்னா பூர்ணிமாவும் ஷோவுக்கு தேவை, மாயாவும் ஷோவுக்கு தேவை கண்டென்ட் வைஸ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக இருக்க இவங்க 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர் வெளியேறுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள்.